மட்டன் 1 கிலோ எடுத்தாங்க. அது வந்து சுத்தமாக கழுவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து அரைச்சி அந்த விழுதை வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4-5 விசில் வர்ற மாதிரி வேக விடுங்க. வெந்தது பிறகு அந்த ஸ்டீம் நின்றதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதை போட்டு கொதிக்கணும். கொதித்தது பிறகு என்ன செய்யலாம்னா உருளைக்கிழங்கு போடுறதுனால போடலாம். அது கறி வேக வைக்கும்போதே போடலாம். அப்படி இல்லைனாலும் தனியாகவும் கட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் தேங்காயும் இப்போ பெரிய ஜீரகம் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். அந்த விழுதையும் போடணும். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் இறக்குங்க. சுவையான மட்டன் குழம்பு சாப்பிடலாம்.